Dear learners, welcome to the class. Today, lesson number 7. Today, we are going to discuss a present perfect tense. How to write sentences by using present perfect tense. ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எப்படின்னா ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த செயல்களை வெளிப்படுத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நவுன் பார் ப்ரோனவுன், ஒரு ப்ரோனவுனும் நவுனும் இருக்கலாம். பக்கத்தில் ஹாவ் வந்திருக்குது, ஹாவ் போடணும். ப்ளஸ் சம்டைம் ஹேஸ் போடணும். அது என்னென்னு பின்னாடி உள்ள எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ப்ளஸ் அதோட ஒரு V3 வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற வேர்டை கேட்டாலே ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, V1 V2 V3. அந்த V3 verbs must be utilized to write the sentences. V1 V2 பற்றி நீங்கள் பார்க்கவே கூடாது. V3 மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே V3 வேர்ப்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அங்கே ஆப்ஜெக்ட் வரலாம் அல்லது சம்திங் எது வேணுனாலும். காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஜென்ரலாக என்னென்னா த வேர்ட்ஸ் விச் ஆர் ஹெல்பிங் டு கம்ப்ளீட் த சென்ஸ் ஆஃப் த சென்டென்ஸு. ஒரு வாக்கியம் முழுமை பெற எந்த வார்த்தையெல்லாம் உதவுதோ அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் நான் காமனாக காம்ப்ளிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்குறேன். சப்ஜெக்டு அதுக்கு இது சம்திங் போட்டு குழப்பறதை விட அந்த சென்டென்ஸு மீனிங்கோட முடிவடைய எந்த வேர்ட்ஸ் எல்லாம் உதவி செய்யுதோ தோஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட். த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் இதெல்லாம் வரும். எஸ் டியர் லேர்னர்ஸ், இப்போ பாருங்களேன், மேலே ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு. We form the present tense with the have, has plus past participle கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ வந்து அந்த சென்டென்சஸை நான் படிக்கிறேன். ஃபுல் சென்டென்சஸ் யூ ப்ளீஸ் லிசன். ஐ ஹாவ் ட்ரங்க் த மில்க். யூ ஹாவ் ட்ரங்க் த மில்க். நான் பாலை குடித்து விட்டேன், நீ பாலை குடித்து விட்டாய். We have drunk the milk. நாங்கள் பாலை குடித்து விட்டோம். தே ஹாவ் ட்ரங்க் த மில்க். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஐ, யூ, வி, தே இது எல்லாத்துக்கும் ஹாவ் தான். அது ஒரு பி வேர்பாகவும் எடுத்துக்கலாம், டூ வேர்பாகவும் எடுத்துக்கலாம். ஹாவ் தான் ரொம்ப சூட்டபிளான வேர்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற வரையிலும் இந்த ஹாவ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேர்போட V3 போட்டிருக்குறோம். ப்ளஸ் பின்னாடி நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்டோ ஆப்ஜெக்டோ வாட் எவர் இட் மே பி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. அப்போ ஐ ஹாவ் ட்ரங்க் த மில்க், யூ ஹாவ் ட்ரங்க் த மில்க், we have drunk the milk, they have drunk the milk. இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது பாருங்களேன், அதுக்குரிய அந்த வேர்பு வந்து ஹேஸாக மாறிடுது. have is not applicable for these three. So he has drunk the milk. அவன் பாலை குடித்து விட்டான். She has drunk the milk. It has drunk the milk. இங்கே பாருங்கள், some more examples are there. பாருங்களேன், ஆஸ் பர் த ப்ரோனவுனே இப்போ நான் சொல்கிறேன். some more examples are there. I have written the exam just now. ஸோ இதையும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். I have written the exam just now. இப்போ தான் நான் அந்த எக்ஸாமை எழுதி முடித்தேன். We have built the house. நாங்கள் வீட்டை கட்டி முடித்தோம். You have taught the lessons excellently. நீங்கள் அந்த பாடத்தை ரொம்ப நல்லா நடத்திட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்களா, he, she, it வரும்போது அது ஹேஸாக மாறிடும். He has sung the song melodiously. அந்த பையன் அந்த பாட்டை வந்து ரொம்ப நல்லா இனிமையாக பாடி முடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது. She has cooked the food tastily or deliciouslyன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் ஹேஸ் கிக் த பால். ஃபார் எக்ஸாம்பிள் இட்டை வந்து ஒரு எலஃபண்ட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ த எலஃபண்ட் ஹேஸ் கிக் த பால்னாலும் ஓகே, இட் ஹேஸ் கிக் த பால்னாலும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ப்ரோனவுனுக்கு போகிறோம் பாருங்கள். தே ஹாவ் பிளேடு செஸ் ப்ரில்லியன்ட்லி. பாய்ஸுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸாக கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா பாய்ஸ் வந்து த பாய்ஸ் ஹாவ் பிளேடு செஸ் ப்ரில்லியன்ட்லின்னு சொல்லலாம், அல்லது தே ஹாவ் பிளேடு செஸ் ப்ரில்லியன்ட்லின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேக்கு வந்து ஈவன் அனிமல்ஸை போட்டுக்கிட்டால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் த ஹார்சஸ்
have run so quickly. பாருங்க, அந்த குதிரையெல்லாம் சீக்கிரம் ஓடி முடிச்சிருச்சு அப்படிங்கிற மீனிங் தான் அது. டுடேஸ் proverb is this: skill and confidence are an unconquered army. திறமையும் தன்னம்பிக்கையும் யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத இராணுவம். நம்மக்கிட்ட இருக்கிற இராணுவம்னு அதை எடுத்துக்கணும். ஸோ தே வில் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ். ஸ்கில் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஆர் an unconquered army. அந்த ரெண்டுமே அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தனா நம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது. தேங்க்யூ.